என்ன பதில் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் நினைச்சு அந்த அம்மா உருகி தூக்கு கயிற்றை முத்தமிட்டால் நடுவர் அவர்களே அந்த தாய். அதை நீங்க உணரணும். இன்னைக்கு காதலிக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரியணும். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணோட திருமணத்திற்கு அந்த தாய் கொடுத்தது வெறும் நகை நட்டு மட்டுமல்ல, தன் உயிரையும் சீதனமாக கொடுத்தால் நடுவர் அவர்களே. அதை யாருக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உணரணும் இன்னைக்கு காதலிக்கிறவங்க எல்லாருமே. அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, அந்த தாயோட கடைசி நிமிட குமுறல்கள் எப்படி இருந்திருக்கும் தெரியும் நடுவர் அவர்களே. உள்ளே இருந்து உதைத்தாய், உணர்ச்சி வயப்பட்டேன், உயிர்ப்பால் குடுக்கையில் கடித்தாய், சுகமாய் வலித்தது, நெஞ்சத்தில் உதைத்தாய், கெஞ்சி கேட்டது உள்ளம், மறுபடியும் உதைப்பாயா என்று. நீ தவழும் வயதில் எனக்கு மூச்சே நின்று போனது, உன் முட்டை கால்கள் வலிக்குமே என்று. நீ தத்தி நடக்கையில் என் இதயம் தாளங்கள் போட்டது, நீ அன்னை அள்ளி அணைக்கையில் என்னுள் ஆனந்த மழை. பிள்ளை நீ பருவம் கண்டதும் படபடத்தது உள்ளம் எங்கும், பிள்ளை நீ பருவம் கண்டதும் படபடத்தது உள்ளம் எங்கும். தென்னை ஓலையில் குடிலமைத்தேன், தெருவெல்லாம் தோரணம் கட்டி, வீடெல்லாம் வாரணம் தூவி வரவேற்றேன் உறவுகளை எல்லாம். பட்டாடையும் புத்தாடையும் ஜொலி ஜொலிக்க, அங்கங்கள் எல்லாம் தங்கங்கள் பளபளக்க பரிசம் போட்டேன், பறந்தாயே நீ என்னை பாறையில் தள்ளி என்று சொன்னாள் அந்த தாய். சொல்லிவிட்டு தன்னுடைய அப்படி சொன்ன அந்த தாய் அந்த உள்ள குமுறல்கள் எல்லாம் நீங்க கேட்கணும். இந்த காதல் அறியுமா? இதையெல்லாம் அறியாது. காதலுக்கு கண் இல்லைன்னு மட்டும் தான் கேள்விப்பட்டுக்கிறேன். இங்க இதயம் கூட ஊனமாய் போச்சு ஐயா.